செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் பலி வழக்கில் தவிக தலைவர் விஜய் நாளை ஆஜராக மாட்டார் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. வழக்கறிஞர் மூலம் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோர விஜய் தரப்பு முடிவு என்று தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிபிஐயில் மீண்டும் ஆஜராவதற்காக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது 10ஆம் தேதி நாளை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் நாளை ஆஜராவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. காரணம், 2 முறை சொன்ன தேதியில் ஆஜரான அவர் இந்த முறை விலக்கு கோர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 அன்று கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் அந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் வைத்து விஜயிடம் சுமார் 6 மணி நேரத்துக்கு மேல விசாரணை நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு அவர் தாமதமாக வந்தது ஏன் என பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்பட்ட குளறுபடிகள் யாருடைய தவறு என்பது குறித்து ஏற்கனவே கேள்விகள் எழுப்பப்பட்டன. தற்போது இறுதிக்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் முனைப்பில் இருக்கும் சிபிஐ சில முக்கிய தகவல்களை உறுதிப்படுத்த விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்புவதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தாவேகனுடைய எழுச்சியை தடுக்கவே இந்த சிபிஐ அஸ்திரம் பயன்படுத்தப்படுவதாக தமிழக வெற்றி கழகத்தினர் சமூக ஊடகங்கள்ல விவாதத்தையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கரூர் வழக்கில் விஜய் சாட்சி என்பதிலிருந்து சந்தேகத்துக்குரிய நபராக மாற்றி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அளித்த பதில்களே இதற்கு காரணம் எனவும் கூறப்படுகிற சூழலில் நாளை விஜய் நேரில் ஆஜராக மாட்டார் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. காரணம், 2 முறை சொன்ன தேதியில் ஆஜரான அவர் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல தேர்தல் அழுத்தம் காரணமாக இந்த அழைப்பு இருக்குமோ, இந்த சம்மன் காரணமாக இருக்குமோ என்று கருதப்படும் தமிழக வெற்றி கழகம் இந்த சம்மனிலிருந்து நேரில் ஆஜராகாமல் விலக்கு கேட்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜெரி, அதே போல நாளை வேட்பாளர் நேர்காணலை காரணம் காட்டி ஆஜராவது சந்தேகம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் ஒருவேளை விஜய் வேறு ஏதேனும் தேதி குறிப்பிட்டு அதில் ஆஜராவதற்கு அவர்களுடைய விலக்கை சிபிஐ ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் வேறு ஏதேனும் தேதி கோரிக்கை வைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது டெல்லி தலைமை அலுவலகத்துல ஏற்கனவே விஜய் 2 முறை ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 8 மணி நேரம், 6லிருந்து 8 மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணை நிறைவு பெற்ற பிறகு தேவைப்படும் பட்சத்தில் உங்களை அழைப்பதாக சிபிஐ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதே போல விஜயும் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறீர்களோ அப்பொழுது நேரில் ஆஜராகி என்னுடைய விளக்கத்தை அளிக்க தயார் என்று கூறிவிட்டு வந்ததாக தான் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது மீண்டும் விஜயை நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அவர் நாளை விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு நேர்காணல் வழங்குவதாக இருக்கிறது. ஆனால் அது எந்த காரணத்தையும் குறிப்பிடாமல் இந்த முறை நாங்கள் எங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று குறிப்பிடுவதாக இருக்கிறது. காரணம், ஏற்கனவே கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டாது. மீண்டும் ஆஜராவதற்கான என்ன காரணம் என்ற ஒரு வினா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியில எழுந்திருக்கிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல கட்சி பணிகளை காரணம் காட்டித்தான் அவர் விலக்கு கேட்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அளித்த பதில்களே 3வது முறை அழைப்பதற்காக காரணமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக திருச்சியிலிருந்து விஜய் கரூர் தாமதம் ஆனது ஏன் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு விஜய் ரோடு வளைவு நெளிவாக இருந்தது என்று கூறியிருந்தார். அந்த சாலையில் தேசிய ஹைவே இருந்தும் கூட விஜய் இதை கூறியுள்ளார் என்று சமூக ஊடகங்களில் ஒரு பேசும் பொருளானது. வாகனம் 1 மணி நேரத்திற்கு இடையில் நின்று இருக்கிறது. உங்கள் போன் சேட்டலைட் தகவல் இதை உறுதி செய்திருக்கிறது. உங்கள் வாகனம் 1 மணி நேரம் நகராமல் ஒரே நேரத்தில் போனில் பேசி இருக்கிறீர்கள், அதற்காக ரெக்கார்டு இருக்கிறது என்றால் சிபிஐ கூறுவதாக தகவல்கள் அவ்வப்போது வெளியாகி வந்தன. இதன் காரணமாகவே விட்னஸ் என்று அழைக்கப்பட்ட விஜய் அவரின் பதில்கள் காரணமாக சஸ்பெக்ட் என்று மாறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு விசாரணையில் போலீசார் சொன்னபடியே நடந்தேன், விதிகளை மீறவில்லை என்று விஜய் கூறியதாகவும் கூறப்பட்ட நிலையில் இதை சிபிஐ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கரூர் துயர சம்பவம் வழக்கில் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. எஃப்ஐஆரில் விஜய் பெயர் இல்லாத நிலையில் சிபிஐ விசாரணை அடிப்படையில் பெயர் சேர்க்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சிபிஐ விசாரணையில சம்பவம் நடந்த இடத்திற்கு நீங்கள் தாமதமாக சென்றது ஏன், கீழே பிரச்சனை நடப்பது உங்களுக்கு தெரியாதா, அபாயத்தை தடுக்க என்ன முயற்சி எடுத்தீர்கள், எவ்வளவு கூட்டம் இருந்த போதிலும் அதற்கு ஏன் வாகனத்தை கொண்டு சென்றீர்கள் என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனால் அனைத்து கேள்விகளுக்குமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விடையளித்ததாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் அழைப்பதற்கான காரணம் என்ற ஒரு வினாவிலேயே இவர்கள் இந்த சம்மனை ஏற்க மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. இதிலிருந்து விலக்கு கேட்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
விவரங்களுக்கு நன்றி ஜெய்.